நீங்கள் இத்தனை நாளாக பாஜகவின் ஊதுகுழாக அதிமுக மாறிவிட்டதுன்னா அதே ஊதுகுழாக இருந்த ஓபிஎஸ் பயணித்தீர்களே எப்படி? பதில் கிடைக்குமா? அரசியலே ஒரு சந்தர்ப்பவாதம். அவருக்கு அங்கே இருக்க பிடிக்கல. அவர் அதிமுக அவரை சேர்க்க விரும்பவில்லை. ஆலங்குளம் தொகுதி திமுகவில் கிடைத்தால் அவர் சேர்வதற்கு தயாராக இருந்திருந்தார். முடிஞ்சது டீலு. அப்படின்னா ஆலங்குளத்தில் வேலை செஞ்ச திமுக உறுப்பினர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பூங்கோதை ஆளுநர்னாலாம் வேலை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிருமே. இது வந்து திமுகவுக்கு, அவங்க திமுக தொண்டர்களுக்கு இது பேக்ஃபயர் ஆகாதா? அது நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. இவ்வளோ பூங்கோதை ஆளுநர்னாக்கு வேற எங்கேயாவது கொடுக்கலாம். ஓகே, இந்த சீட்டு வந்து அவருக்கு இவருக்கு கிடைக்கனால அந்த அம்மா இல்லைன்னு சொல்ல, அந்த அம்மாவுக்கு வேற எங்கேயா கொடுக்கலாம். ஓகே, இவருக்கு இப்போ என்ன கொடுமைன்னு நான் நீங்கள் கேட்டது தான். அந்த தொகுதியை ஒருவேளை பூங்கோதைக்கு இல்லை என்றால் தங்களுக்கு கிடைக்கும் என்று வேலை பார்த்து கொண்டிருந்த திமுக தான் அதிருப்தி ஆவாங்க. இப்போது தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பலவீனமாகிறது, அதே நேரத்தில் திமுக பலவீனமாகும். கான்வராஜா உள்ளே வந்துட்டார், மைத்ரேயன் உள்ளே வந்துட்டார், மனோஜ் பாண்டியன் உள்ளே வந்திருக்காரு. இன்னும் யாரெல்லாம் உள்ளே வர போகிறான்னு தெரில. இவங்களுக்குலாம் என்ன பதவி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. வெறும் எம்எல்ஏ சீட்டு மட்டும் கேட்க மாட்டாங்க, இன்னும் வேறு ஏதாவது பதவி கேட்பாங்க. பதவி கேட்டால் கொடுத்துன்னு ஆகணும். மாவட்ட செயலர் கேட்டால் ஒருவேளை மாவட்ட செயலர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போது அந்த கனவில் இருந்த காலங்காலமாக திமுக உழைத்த அவன் நிலைமை நினச்சி பாருங்க. தோப்பர் நச்சலத்துக்கு அப்படி தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. மனோஜ் மாநிலம் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. 2 தொகுதியை சேர்த்து ஒரு மாவட்டமாக்கி அவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. எனக்கு இப்படி ஒரு நகைச்சுவையாக ஒரு சிந்தனை வருகிறது. இப்போது பாஜக கால் ஊன்றக்கூடாது. எப்படி பாஜக கால் ஊன்ற தமிழ்நாட்டில் திமுக நினைக்குது. பேசாமல் இப்படி அதிமுகலேருந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நீங்கள் கட்சியில் சேர்க்கறதுக்கு அதிமுகவும் திமுகவும் 117 117 கூட்டணி வச்சு நின்றுங்க. வேறு வழி சொல்ல தெரியல. இப்படி ஒவ்வொருத்தராக நீங்கள் அதிமுகலேருந்து திமுகவுக்கும் இல்லை திமுகலேருந்து அதிமுக இழுப்பதற்கும் 2 கட்சியும் திராவிட கட்சிகள் தான். பெரிய சித்தாந்தம்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து திமுக பெருசாக தாங்கி பிடிக்கல. இன்றைக்கி சேகர்பாபு இருக்கிற நிலைமை நம்ம பார்க்குறோம். அவர் காவி உடை, காவி சட்டை, காவி வேட்டி அணிந்து கொண்டு அவர் வந்து திமுகவில் ஒரு ஆன்மீக பிரிவு தலைவராக தான் இருக்கிறார். புரியுதுங்களா? ஆமாம். அதுக்கு பேசாமல் 2026 தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது அப்படின்னு திமுக அதிமுக முடிவெடுத்து 2 பேர் 117 117 சரிபாதியாக பிரிச்சுங்க. முடிஞ்சது டீலு.